மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? We have learned something about the auxiliary verbs the previous classes. First, we have discussed something about the be verb, right? Be as an ordinary and an auxiliary. And then we have learned about the do as an ordinary and auxiliary, right? Today we are going to start with the have. This is also the auxiliary verbs. Include the auxiliary verb, right? அப்போ நாங்கள் have பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த have பற்றி பார்க்குறேன்டா have-னுடைய ஃபங்க்ஷன்ஸ். அப்போ have எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுது ஆர்டினரி வேர்பாக. அப்போ ஆர்டினரி வேர்பில் பார்த்தோம்னு சொன்னால் I have some homeworks. I have some homework. We had a bath. You will have a good bag. He or she or it has a friend. They are having a meal. They will have a new kite. அப்போ இங்கே பாருங்கோ நாங்கள் லைன் பண்ணி இருக்கிறோம், சர்க்கிள் பண்ணி இருக்கிறோம். அப்போ இந்த சர்க்கிள் பண்ணினதில் இங்கே பாருங்கோ இந்த நான் டிக் பண்ணினேன், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற அவ்வளவுமே இந்த have என்றது ஆர்டினரி வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. இங்கே அவ்வளவுமே ஆர்டினரி வேர்பாகத்தான் ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. அப்போ அதனுடைய மீனிங் என்ன? இப்போ ஹேவினுடைய மீனிங் உங்களுக்கு விளங்கி இருக்கும். வைத்திருத்தல், கொண்டிருத்தல் என்ற கருத்துப்பட இங்கே வருது. அல்லாட்டி என்னிடம் இருக்கிறது என்ற அந்த மீனிங்கில் வருது. அப்போ இங்கே பார்த்தா I have some homeworks. அப்போ இது என்ன டென்ஸில் இருக்கு? ரைட், சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கு. We had a bath. சிம்பிள் past. You will have a good bag. அப்போ இங்கே பார்த்தோம்னா சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கு. He or she or it has a friend. சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கு. They are having a meal. ப்ரெசண்ட் கண்டினியூஸில் இருக்கு. We will have a new kite. சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கு. ரைட். அப்போ இந்த have இங்கே பார்த்தா எல்லாமே ஆக்ஷனையும் டென்ஸையும் காலத்தையும் குறித்து சிங்குலர் ப்ளூரலையும் அவரே மென்ஷன் பண்ணி கொண்டு நிற்கிறேன். ஸோ அவரை நாங்கள் ஆர்டினரி வேர்ப், ரைட். அப்போ இப்போ இங்கே வருவோம். அப்போ இது எப்படி ஆக்சிலரியாக ஃபங்க்ஷன் பண்ண போகுது? அப்போ ஆக்சிலரி வேர்பாக இந்த have எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுற? I have eaten cake. அப்போ இங்கே பார்த்தா இங்கே பார்த்தா
eaten என்றவர் தான் இங்க action verb. Bala has kept a dog. Kept. They have to finish the work. I had the letter post. இங்க பாருங்கள். அப்ப இந்த have has எல்லாமே சாரி இங்க இது வராது. போஸ்டர். அப்ப இங்க பாருங்க action verbs. இதுல உள்ள மெயின் verb action verb வேற. இந்த have has இந்த வேலையினுடைய தன்மையை குறிச்சும் காலத்தையும் குறிச்சும் தான் இங்க வந்திருக்கு. இந்த வேலையினுடைய காலம் குறிச்சு வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ள இது ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்ப இந்த have இங்க எப்பவுமே ஹெல்பிங் வேர்பாக, அதாவது காலத்தை சிங்குலர் ப்ளூரலை மென்ஷன் பண்றதுக்காக மட்டும்தான் இங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கு. இங்க மாறி ஆர்டினரி வேர்பில் மாறி ஆர்டினரி வேர்பில் எல்லாமே வருவேன். அப்ப செயற்பாடுன்றது வைத்திருத்தல், இருத்தல், கொண்டிருத்தல் என்ற அந்த மீனிங்குள்ளே அங்க வரப்போகுது. இங்க வேற மீனிங், நாங்கள் அதை அங்கே பார்ப்போம். ரைட். அப்ப பிரின்சிபல் பார்ட்ஸ் ஆஃப் have. அப்ப நாங்கள் have என்று சொல்லி எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த have-இனுடைய பிரின்சிபல் பார்ட்ஸ் என்ன? யோசிச்சு பாருங்க. have-ல உள்ள have-க்குரிய ஃபார்ம்ஸ் present infinitive ஆக have has. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டும். அது என்ன? have has. ரைட், இது உங்களுக்கு தெரியும். என்ன இங்கால தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா has வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா has வரும். மற்ற எல்லாத்துக்குமே have பாவிக்கும். அப்ப ப்ரெசண்டில் இது வேர்பாக have has என்ற ரெண்டு ஃபார்மில் இது ஃபங்க்ஷன் பண்ணும். சிம்பிள் பாஸ்டில் இது had என்று ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ இந்த had வந்தால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனோ செகண்ட் பர்சனோ தேர்ட் பர்சனோ சிங்குலரோ ப்ளூரலோ எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே இந்த had தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக வரைக்கும் had தான் அங்கேயும் வரும். அப்ப இதனுடைய பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்னவாக இருக்கு? present participle form. Having and well, present participle form having and சொல்லி well. அவ்வளோதான். அப்போ பிரின்சிபல் பார்ட்ஸ் வந்து வளரும். ரைட். அப்போ have as an ordinary verb in past tense. அப்போ past tenseல இது எப்படி ordinary verb-ஆக ஃபங்க்ஷன் பண்ண போகுது? We had a new bicycle. I had a new bicycle. She had a new bicycle. அப்போ இந்த had இங்க ordinary verb.
வந்திருக்கு past tense. அப்ப நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி இருக்கும். I had not a new bicycle. அதை நாங்கள் சேர்த்து சொல்லலாம். I hadn't a new bicycle. I had not or hadn't. Interrogative. Had I a new bicycle? The form பயன்பாட்டில் கொஞ்சம் குறைவு. நாங்கள் பாவிக்கிறத குறைச்சு கொள்றோம். நாங்கள் இது இல்லை பெருசாக நாங்கள் பாவிக்கிறோம் இல்லை, இதுதான் form. ரைட். அதாவது இன்டராகேட்டிவ் பேட்டர்ன். had I have a new bicycle என்றால் பர்ஃபெக்ட்டுக்குள்ளால தான் நாங்கள் இதை கூடுதலாக சொல்லுவாங்க. அல்லது had I got a new bicycle ஏதோ ஒன்று அப்படி தான் பாவிக்கிறாங்க கூடுதலாக. ரைட். had I not நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த விஷயம்தான். இன்டராகேட்டிவ் நெகட்டிவ்ல நாங்கள் இந்த ஆக்சுவலி had சப்ஜெக்ட் நாட் ரெண்டு பாவிச்ச நாங்கள். அது ஹேடும் நாட்டும் தனித்தனியாக பாவிக்கி அப்படி பாவிச்ச நாங்கள். அதை சேர்த்து கன்ட்ராக்ஷன் பேட்டர்னில் நாங்கள் ஹெடன் ரெண்டு பாவிச்சோம்டா ஹெடன் சப்ஜெக்ட் அங்கால தொடர் ஆப்ஜெக்ட். ரைட். had I not, hadn't I, சரியா? ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த ஹேவ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண நாங்கள் அங்கே ஹேடுக்கு எப்படி பாவிச்சோமோ அதே மாதிரி ஹேஸ் ஹேவ் ஹேஸ். அப்போ இங்கே நாங்கள் தெளிவாக இருக்கணும், இங்கே கவனமாக இருக்கணும். ப்ரெசன்ட் பேட்டர்னில் நாங்கள் கவனமாக இருக்கணும். சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹேவ் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துட்டு தண்டா நாங்கள் ஹேவ் பாவிக்க முடியாது, ஹேஸ் பாவிக்கணும். அங்கே டூவில் யோசிச்சு பாருங்க. டூவில் நாங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரைக்குள்ள நாங்கள் அங்கே டஸ் பாவிச்சோம். நாங்கள் டஸ் அங்கே ஹீ சி இட் ஒரு சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரைக்க டஸ் பாவிச்சோம். இங்கே ஹேவில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரைக்க ஹேஸ் பாவிக்கும். ரைட். has பாவிச்சு இங்கே ஐவி ஜூதே அது ஆட்டோமேட்டிக்காக have. Negative form. Spelling mistake on do. I have not a bicycle. I have not a bicycle. I haven't a bicycle. He has not a bag. He has not a bag. He hasn't a bag. He hasn't a bag. The haven't, H-A-V-E-N-T, spelling mistake, correct பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இப்போ affirmative
நெகட்டிவ். இப்போ இன்ட்ராகேட்டிவ். இப்போ இன்ட்ராகேட்டிவில் ஹேவ் முன்னும் ஹேவ் ஐ நியூ பைசிக்கிள். அந்த இதில் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கவனம் செலுத்தணும். நீங்கள் அங்கே ஒரு ஆக்சிலியரி, இது ஆக்சிலியரியாக மாறி இங்கே ஹேவ் ஐ got a bicycle அல்லது have I keep a bicycle kept a bicycle அப்படியாலும் வரலாம். சரிதானே? அப்போ இந்த இதை நீங்கள் கவனமாக இருங்கோ. இதை நாங்கள் கொஸ்டின் ஆக்குறது குறைவு. சரிதானே? ஹேவ் ஹேஸை வச்சு கொஸ்டின் ஆக்குற பேட்டர்ன் எங்களுக்கு பிரயோகத்தில் சரியான குறைவாக இருக்குது. ஸோ அதில் கவனம் இருங்கோ. ரைட். இப்போ ஹேவ் ஐ not, haven't I, have I not, have subject not, haven't subject. அதே மாதிரி தான் has subject not, hasn't subject. Has subject, have subject not, haven't subject, has subject not, hasn't subject. Hasn't subject. Okay. Have as an ordinary verb in other tenses. The any tenses le இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுது? ordinary verb. Right? Ordinary verb இந்த have அப்படி இருக்க போகுது. Future tense இல்ல I, we shall have. You, he, she, it, they will have. Present continuous am having, are having, is having. Present continuous le am having, are having, is having. Past continuous was having, were having. Present perfect le have had. அப்ப இங்கே ஒன்று கவனியுங்கோ, இது present perfectன்றதுக்கு வர have, இது present perfect. இந்த had இந்த ஹைலைட் பண்ற had இந்த ஹைலைட் பண்ணி இருக்கிற கிரீனால நான் இப்ப ஹைலைட் பண்ணி காட்டுற இந்த had இங்க
past participle form of the have. அப்ப இங்க இந்த have perfect tense இருந்தபடியால் தன்னுடைய past participle formல had ஆக வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்ப இந்த have had என்றதுல இந்த have தான் present perfect என்றதை குறிக்கும். இந்த has present perfect குறிக்கும். இந்த had past participle past குறிச்சு வருது. past perfect sorry past participle அல்ல past perfect குறிச்சு வருது. இங்க இந்த have past perfect so present perfect இது has present perfect இந்த had past perfect இங்க இந்த shall have future perfect shall have future perfect தான் குறிக்கும். சரிதானே? இங்க will have future perfect குறிக்குது. அப்ப இங்க action verb ஆக வந்திருக்கிறது. இங்க பாருங்க action verb ஆக வந்திருக்கிறது. இந்த having the shall have இங்க shall have இங்க having are having am having is having was having were having இங்கெல்லாம் மார்க் பண்ணி இருக்கு. அப்ப இந்த ஹேவ்கள் அந்தந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. அப்ப இங்க பாருங்க இங்க எல்லாமே ஒரு ஹெல்பிங் வேர்பின் சப்போர்ட்டோட ஆக்ஷன் வேர்பாக இந்த ஹேவிங்கை ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. சரிதானே? ஒரு ஹெல்பிங் வேர்பின் சப்போர்ட்டோட தான் இவர் இங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது கிளியரா? அப்ப இந்த ஹேடுக்கும் இந்த ஹேவுக்கும் குழப்பம் இருக்குமா? ஹேவ் ஹேட் பெருமாண்டு யோசிக்கிறதா? வந்தால் எங்கேயாவது கண்டால் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். ஹேட் ஹேட் பிரச்சனை எங்கேயாவது ரீடிங் பாட்டுக்குள்ள கண்டுட்டியலண்டா ப்ரெசன்ட் அச்சுப்புள்ளி ஒன்று யோசிக்கிறேன் இல்லை. இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த ஹேடிங்க ஆக்ஷன் வெர்பாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஆக்சிலரி வெர்பாக கேட்க இந்த ஹேவ் ஹேஸ்கள் உங்களுக்கு கூட விளங்கும். இது இப்போ ஆர்டினரி வெர்ப். அப்போ இந்த ஆர்டினரி வெர்பில் இந்த ஹைலைட் பண்ணின ஹேடுகள், இந்த ஹைலைட் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹேடுகள் எல்லாம் ஆக்ஷன் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கு. இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் வர இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கு ஆக்ஷன் வெர்ப். சரிதானே? அப்போ வேர்பினுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாயும் அதனுடைய பேஸ் ஃபார்மாயும் நாங்கள் இப்போ ஆக்சிலரி வெர்பினுடைய ஆக்ஷன்ஸை பார்த்துருக்கிறோம். ரைட்? அப்போ இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது. என்னென்னா இந்த ஹேவ் ஹேஸ் இந்த பயன்பாடு என்ன, நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்? நாங்கள் இப்போ ஹேவ் ஹேஸ் நாங்கள் என்ன விஷயத்துக்கு பாவிக்கிறோம்? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னா on or possess. அது என்ன? on or possess சொந்தம். on possess உடைமை. அப்ப சொந்தமாய் இருக்கிறது,
உடைமையாக இருக்கிறது, அதாவது வச்சிருக்கிறது, கொண்டு இருக்கிறது என்ற இடத்துல வரும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஷர்ட், ஷி ஹேஸ் அ ஃப்ராக். அப்போ இங்கே நாங்கள் இந்த ஹேவை இந்த ஹேஸை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? ஐ ஹேட் அ ஷர்ட், ஐ வில் ஹேவ் அ ஷர்ட், ஐ ஷால் ஹேவ் அ ஷர்ட். She has a frog, she had a frog, she will have a frog. சொல்லிக்கொள்ள முடியும். இந்த ஹேவை நாங்கள் மற்ற ஃபார்ம்ஸுக்கும் மாற்றிக்கொள்ள முடியும். டேக், எடுத்தல். உங்களுக்கு தெரியும் டேக் என்ன. I had the lunch, sorry, he had the lunch with me yesterday. அது என்ன? இப்போ நாங்கள் இங்கே கொண்டிருத்தல் பார்த்துட்டோம். அப்போ he had the lunch, அவர் லஞ்சை வச்சிருந்தார் என்னோட சேர்ந்து. அப்போ பாசலாக கட்டி போட்டு 2 பேருமே தூக்கி கொண்டுறாங்களோ? இல்லை, 2 பேருமே எடுத்தோம், சாப்பிட்டோம். அப்போ இங்கே இந்த டேக் மாதிரி ஈட்டையும் நாங்கள் சொல்லுவோம், ஈட்டுக்கும் இதை பாவிச்சிருக்கோம். அப்போ இங்கே he took the lunch with me yesterday. He took the lunch with me yesterday. He had the lunch with me yesterday. They had a drink with us last week. ஏதோ சொல்லி கொண்டு போகலாம். இந்த bath, I have a bath, I take a bath, I have a bath. So I had a bath yesterday evening. அப்ப இந்த டேக் என்ற சொல்லு பதிலாக இங்கே நாங்கள் had கொண்டு வந்து பாவிச்சோம். இதே இது ஹேவுக்கும் கொண்டு வரலாம். He have the lunch, and வருமா? He has the lunch with me yesterday. They had the lunch with me last week. Give, கொடுத்தல். இது எல்லா கொடுத்தலும் அல்ல. இப்போ நான் ஒரு ப்ரெசன்ட் கொடுத்த நான், அது நாங்கள் ப்ரெசன்ட் என்றே பாவிப்போம். அங்கே கிஃப்ட் பாவிக்கிறது கூட. இங்கே நாங்கள் வழங்குதல் என்ற இடத்துல வரைக்க, நான் உணவு வழங்குதல், பொதுவாக இந்த பாட்டியல், டின்னர், லஞ்ச் அது கொடுக்குறது. கிவ், he has a party to his friends. அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். I mean, I have a party for my birthday. அப்ப என்னுடைய பர்த்டேக்காக என்னுடைய ஒரு பார்ட்டி இருக்குன்றதல்ல, நான் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன். I have a party for my birthday. Right? Meet, சந்திக்கிறது. அப்ப அங்கேயும் நான் இன்னொரு ஆளை சந்திக்கிறது அல்ல. I have my friend அல்ல, I had my friend அல்ல. Right? இங்க இந்த ஃபேஸ் பண்றது, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதையும் நாங்கள் ஹேவ் என்று சொல்லுவோம். ஹேவை வச்சு சொல்லுவோம். மீட். அப்ப இங்க பார்த்தா he had trouble to solving the sums. அந்த கணக்குகள் தீர்க்கிறதுல சிக்கல் பட்டா, சிக்கலை சந்திச்சான். இந்த மீட்டுக்கு மீனிங் வரணும்னா சிக்கலை சந்தித்தான்.
he had trouble to solving the sums. He has trouble to solving the sums. Experience. அதாவது எங்கள்ட உணர்வுகள், எங்களோட ஃபீலிங், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இந்த அனுபவத்தை பகிர்றதுக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம். எப்படி? I have pleasure. I have pleasure in meeting you. சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப இங்க I have pleasure in meeting you. அப்ப இந்த பிளேஷர்ன்றது எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரை சந்திக்கிறதால வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க நாங்கள் சொல்றோம். ரைட்? அப்ப ஹேவ் என்னென்னதுக்காக ஹேவை நாங்கள் வேற ஹேவ்ன்றது நாங்கள் என்னென்ன மீனிங்கில் அல்லது என்னென்ன பர்பஸில் பாவிக்கிறோம்ன்றதையும் நாங்கள் விளங்கி கொண்டிருக்க வேணும். அப்போ ஆர்டினரி வேர்பாக நாங்கள் ஹேவை பாவிக்கக்குள்ள இந்த இப்படியான தேவைகளுக்கும் நாங்கள் இந்த ஹேவை பாவிக்கிறோம். ரைட்? ஓகேயா? ரைட். இப்போ நாங்கள் have as an ordinary verb போக போகிறோம். Right? So we will meet with the lesson another class. Okay? See you. Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.